Hi friends, welcome to AC Edits. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி PicsArtல எடிட் பண்ணுறது சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட PicsArt அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கீழே பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் என்ற சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆட் ஃபோட்டோன்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ரிங் லைட் இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த பேஜஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, போய் தேவையான டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்றவாறு கரெக்டாக அந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. மறுபடியும் ஆட் ஃபோட்டோன்றது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களோட அந்த இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆடுன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து கட் அவுட்ன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே சைடில் உங்கள் ஃபோட்டோ சைடில் வந்து அப்படியே ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டு மேலே ஆர் சிம்பிள் போட்டிருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கட் ஆகிடும். உங்கள் ஃபோட்டோவில் பார்த்து எது தேவையில்லாத அழிஞ்சிருச்சு, உங்களோட மூஞ்சி எது இந்த மாதிரி ஏதாவது நிறைய ட்ரா இருந்துச்சுன்னா அந்த பென்சிலைக்கான கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு மேலே சேவ்ன்றது கிளிக் பண்ணுங்கள். தெரியும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கட் ஆகிடுச்சு. இப்போ ஃபோட்டோ வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரிங் லைட் பேக்ரவுண்டுக்கு ஏற்றவாறு கரெக்டாக வாங்கி வச்சுட்டு இந்த எரேஸ் பென்சில் எரேஸ் போட்டிருக்கா எரேசர் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே இந்த எரேஸரை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மூணாவது கார்னர்ஸ்ன்னு இருக்கா, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கெப்பாசிட்டியும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு கீழே வந்து எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தோன்னா இப்போ வந்து இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த புகையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க கீழே. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்க்ரீனுக்கு வந்து மாற்றிக்கோங்க. ஸ்க்ரீனுக்கு மாற்றணுன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வாங்க. கீழே வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் ஆட் ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த எடிட்டர் அதை பண்ணி டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி ஸ்க்ரீனில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கங்க. நார்மலில் இருக்கிறத கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.